நான் ஒரு beam எடுத்திருக்கேன், simply supported beam with the length of x, that is L. So governing equation அப்படின்னா என்ன அப்படின்னா, by changing one parameter, ஒவ்வொரு பாயிண்ட்ல உள்ள லென்த்தை நான் சேஞ்ச் பண்ணிட்டே போனா எவ்வளோ அளவுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ டிஃப்ளெக்ஷன்ங்கிறது எனக்கு unknown parameter, that is y. Deflection unknown parameter, known parameter வந்து L. So by changing the known parameter, what will be the change in the unknown parameter? So ஒரு parameter change பண்ணுறது மூலமா இன்னொரு parameter என்னன்னு find பண்ணுறதுக்கு I have derived a equation. That equation is known as governing equation. ஸோ நார்மலாக கவர்னிங் ஈக்குவேஷன் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபார்மில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் எக்ஸாக்ட் சொல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், இன்டெகிரேட் பண்ணால் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். தென் செகண்ட் டைம் இன்டெகிரேட் பண்ணால் தான் எனக்கு ஒய் வரும். பிகாஸ் இது டூ ஆர்டர் ஈக்குவேஷன், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டி டூ ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது டூ ஆர்டர் ஈக்குவேஷன். டூ டைம்ஸ் டெரைவ் பண்ணால் இன்டெகிரேட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒய் கிடைக்கும். ஸோ நார்மலாக இது மாதிரி இன்டெகிரேட் பண்ணும்போது பவுண்டரி கண்டிஷன்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணுவாங்க. பவுண்டரி கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம்க்கு ரிலேட்டிவாக இருக்கும். இப்போ வந்து ரெண்டு சைடும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டு எண்ட்லையும் என்ன இருக்காது அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் இருக்காது. ஸோ இந்த எண்ட்லையும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0, இந்த எண்ட்லையும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. சென்டர் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒய் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன், இது எக்ஸ் ஆக்சிஸ் 0ங்கிற இடத்துல ஒய் 0, தென் எல் லென்த் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லுங்கிற இடத்துலையும் y is equal to 0. இது ஒரு பவுண்டரி கண்டிஷன். இன்னொரு பவுண்டரி கண்டிஷன் என்ன அப்படின்னா இதான் பீம் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி லைக் எ கர்வ், ஒரு ஹைப்பர் போலா மாதிரி இருக்கும். இந்த பீக் பாயிண்டில் எனக்கு வந்து ஸ்லோப் இருக்காது. ஸ்லோப் அப்படின்னா dy by dx. இது வந்து ரிமைனிங் பாயிண்ட்ஸில் எல்லாமே இந்த dy by dx இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த பீக் பாயிண்டில் dy by dx இருக்காது. ஏன்னா இதில் வந்து வெர்டிக்கல் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து மறுபடியும் டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த பீக் பாயிண்டில் எனக்கு ஸ்லோப் 0வாக இருக்கும். இது ஒரு பவுண்டரி கண்டிஷன். ஸோ நான் எப்படி பவுண்டரி கண்டிஷன் டெரைவ் பண்ணுறேன் அப்படின்னா when x is equal to 0, அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட், அதில் y is equal to 0 இந்த மாதிரி போட்டுக்கிறேன். தென் when x is equal to L by 2 அப்படின்னா மிடில் பாயிண்ட். when x is equal to L by 2, my slope is equal to 0. இந்த மாதிரி ரெண்டு பவுண்டரி கண்டிஷனை அப்ளை பண்ணி I have to calculate the constant C1, C2 இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பண்ணி ஃபைனலாக சொல்யூஷன் எடுக்கிறங்கிறது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் திங். இது சிம்பிளான ஈக்குவேஷனாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும். இதே காம்ப்ளிகேட்டடாக 4 ஆர்டர் 5 ஆர்டர் 6 ஆர்டர் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக உன்னோட கவர்னிங் ஈக்குவேஷன் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகும். ஸோ இட் வில் பி இன் மோர் ஸ்ட்ரென்தன் ஃபார்ம். டு சால்வ் இட் இஸ் மோர் டிஃபிகல்ட். அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா 2 ஆர்டர் உங்களுக்கு 2 கான்ஸ்டன்ட் வந்து அதை சால்வ் பண்ணிட்டே போகிறீங்க. 4 ஆர்டர் வரும்போது we cannot easily calculate the correct solution for the unknown parameter. unknown parameter என்ன y. இந்த unknown parameterக்கான perfect solution என்னால் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன் எடுக்கிற சம்ஸில் எல்லாமே வரும். எனக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷன் தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் உன்னோட டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். ஆனால் எனக்கு அப்ராக்சிமேட் போதும், எக்ஸாக்ட் வேண்டாம் அப்படின்னா we have to go with weighted residual method. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக weighted residual methodல என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இன் weighted residual method ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா we have to start with governing equation. அந்த சம்மோட governing equation என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நார்மலாக governing equation வந்து இந்த ஃபார்மில் இருக்கும். a c then differential equation then q, that entire equation will be 0. ஸோ ஏசி அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். இப்போ வந்து ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் அப்படின்னா யங் ஸ்மாலஸ்ட் வேல்யூ இனர்ஷியா, அண்ட் தென் கியூங்கிறது அப்ளைட் லோட் வேல்யூ. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் எஃப்னா டிஃப்ளெக்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தி ப்ராப்ளம் கண்டிஷன் த கான்ஸ்டன்ட் வில் பி சேஞ்சிங். ஏங்கிறது ஒரு டினோட் பண்ணுவோம் யங் ஸ்மாலஸ்ட் இனர்ஷியா. சப்போஸ் இது வந்து தெர்மல் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா சிங்கிறது தெர்மல் கோஎஃபிஷியன்ட்டு, temperature. So the parameter will be changing based on the problem, but the entire equation will be in the same form. இந்த ஃபார்மில் தான் நம்ம governing equation வந்து ரைட் பண்ணுவோம் ஆர் சம்மில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ராப்ளம் அந்த பேராமீட்டர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா to find the approximate solution we have to assume one trial solution. ஒரு ட்ரையல் சொல்யூஷன் ஒன்று அசியூம் பண்ணணும். ஸோ நார்மலாக இது வந்து பாலினாமியல் கண்டிஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கலாம். பாலினாமியல் ஈக்குவேஷனா c0 + c1x தென் x2 தென் x3 தென் x4 இதே மாதிரி எக்ஸோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஈக்குவேஷனா c1 sin πx/l, c2 sin 2πx/l ப்ளஸ் c3 sin 3x/l இதே மாதிரி டிகிரி வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் சீரியஸ் வி ஹவ் டு அசியூம் அ சொல்யூஷன்.
இந்த ஆர்டர் வந்து இப்போ வந்து 2 ஆர்டர் இருக்குது நம்மளோட trigonal partial equation அப்படின்னா we can stop with x square. இதே 4 ஆர்டர் இருக்குன்னா c3x³ plus c4x power 4. ஸோ இந்த மாதிரி ட்ரையல் சொல்யூஷனை இனிஷியலாக அசியூம் பண்ண வேண்டியது இருக்கும். The main thing is the trial solution should be satisfying the particular boundary condition. Boundary condition அப்படின்னா இப்போ வந்து ஒரு simply supported beam இருக்குது அப்படின்னா இது வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் when the length is 0 and ending point when the length is L, the deflection is 0. இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் deflection 0 அப்படிங்கிறாங்க. ஸோ assume a solution yx is equal to c1 sin pi x by L அப்படிங்கிற ஒரு ட்ரையல் சொல்யூஷனை இனிஷியலாக நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அசியூம் பண்ண ட்ரையல் சொல்யூஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா என் சம்முக்கான பவுண்டரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் x is equal to 0 அந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ஷனும் 0வாக இருக்கணும். அதே மாதிரி x is equal to L அந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் 0வாக இருக்கணும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லையும் எண்டிங் பாயிண்ட்லையும் என்னோட டிஃப்ளெக்ஷன் 0வாக இருக்கணும். இவன் y of 0 போகிறேன் அப்படி வச்சுக்கோங்களேன் c1 sin pi 0 L. So entire thing is 0 ஆயிரும். sin 0 0 0, so answer 0. So similarly y of L is equal to c1 sin pi L by L. L cancel ஆயிரும். sin pi 0, so entire thing will be 0. So that's the condition. When we apply the boundary condition, that condition should satisfy with the trial solution. Trial solution assume பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் boundary condition apply ஆகும்போது அது satisfy ஆகணும். So by satisfying the boundary condition, we have to take this trial solution. ஒன்று எந்த trial solution உங்கள் boundary conditionக்கு satisfy ஆகுதோ அந்த மாதிரி trial solution you have to assume. And then நார்மலாக நம்ம இந்த மெத்தட்லேயே இனிஷியலாகவே சொல்லிட்டோம் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் தான் அப்படின்னு. எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கும் அப்ராக்சிமேட் சொல்யூஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்ட் மைனஸ் அப்ராக்சிமேட் அப்படின்னா எரர். ஏதோ ஒரு எரர் இருக்கும். இப்போ 50 ஆன்சர் வரணும் உங்களுக்கு 49 தான் வருது அப்படின்னா எரர் என்ன 1. ஸோ 49 will be approximate solution, 50 will be exact solution, that 1 is error, that error is known as residual. ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுற ப்ராப்ளமில் ரெசிடுவல் ஃபார்ம் ஆகும். that error will be formed and we have to make the error forcing into 0. the error is 0 அப்படின்னு சொல்லணும். so by making the residual error 0 we can solve the problem. ஸோ நீ வந்து ஒரு கவர்னிங் ஈக்குவேஷன் இருக்குது அதுக்கு ஒரு ட்ரையல் சொல்யூஷன் வந்து அப்ராக்சிமேட்டான ஒரு ட்ரையல் சொல்யூஷனை அசியூம் பண்ணுற அது வந்து பவுண்டரி கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ என்ன ஆனாலும் the error will be formed, the residual will be formed, we have to force the residual into 0. இந்த ரெசிடுவலை 0 ஆக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்லாம் பார்த்தோம் அப்படின்னா first one point collocation method, directly you can say that the residual is 0. and second one is subdomain method, that integration of residual is 0 within the domain. domain அப்படின்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பீம் இருக்குது ஒரு கேண்டிலிவர் பீம். இது வந்து சிங்கிள் டைமென்ஷன் ப்ராப்ளம். அதாவது லென்த் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒன் டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே x is equal to 0 இங்கே x is equal to L. ஸோ இதோட டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிமிட் 0 to L. லென்த் மட்டும் தான் சிங்கிள் மட்டும் தான் வேரி ஆகுது 0லேருந்து L வரைக்கும் வேரி ஆகுது. ஸோ மை டொமைன் இஸ் ஃப்ரம் 0லேருந்து 1 வரைக்கும் எந்த பாயிண்டில் வேணாலும் நான் டிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை டொமைன். ஸோ மை டொமைன் இஸ் 0 to L. ஸோ இதே வந்து எனக்கு ஒரு ஏரியா இருக்குது. இந்த ஏரியாவில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நான் வந்து டெம்பரேச்சர் பார்க்குறேன் அப்படின்னா மை டொமைன் வில் பி 0 to தட் பர்டிகுலர் ஏரியா. ஏதாவது ஒரு ஏரியா. இதே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது ஒரு லைன் இருக்குது. அந்த லைனில் ஒரு கிராஃப் மாதிரி வச்சுக்கிறேன். இந்த இடம் 0 இந்த இடம் பை இந்த இடம் வந்து 2π. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஒவ்வொரு ஆங்கிளுக்கும். ஸோ என்னோட டொமைன் வந்து 2π. இது மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும் உன்னோட டொமைன் உன்னோட ரேஞ்ச் லிமிட்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபார் அ சிங்கிள் டைமென்ஷனல் ப்ராப்ளம் ஏதாவது ஒரே ஒன்றா வேரி ஆகும் 0லேருந்து லென்த் மட்டும் வேரி ஆகுது. ஸோ மை டொமைன் வில் பி 0 to L. ஸோ உன்னோட டொமைனுக்குள்ளே ரெசிடுவலை 1 டைம் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு 0 பண்ணலாம். அண்ட் தேர்ட் மெத்தட் இஸ் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். அதாவது ரெசிடுவலை ஸ்கொயர் பண்ணிவிட்டு தென் ஒன் டொமைனுக்குள்ளே 1 டைம் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 கொடுக்கலாம். And fourth one is the famous one and most using method is Galerkin method. Galerkin method la your solution y into your residual ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிட்டு then we have to integrate in your domain. one domain குள்ள integrate பண்ணிட்டு we have to say this one is 0. So by making the residual to 0 in different forms different methods we can find the solution. y என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணலாம் இல்ல கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் பண்ணலாம். இந்த நாலு மெத்தடுமே different methods we can solve problems in 4 different method in upcoming videos. So இப்போ ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். So let me take a problem. The uniform rod அதாவது cross section வந்து through the uniform இருக்கு is applied an axial load along the axis the load is applied that is q0. length வந்து L கொடுத்திருக்காங்க.
So here the differential equation or the governing equation is given by a e d square u by dx square plus q naught is equal to 0. A ingiradhu area of the particular rod, e ingiradhu Young's smallest value, u that is deflection, x that is any point along the length la endha point vachalum x inga ingiradhu x nu sollalam. So we can say any one point along the length, that is x, and q naught is the applied load. So this is the governing equation which is derived for the particular problem, and the boundary condition is here when x is equal to 0 there is no deflection. In the end x is equal to 0, in the earth deflection kandipa agadu. When I apply a load enna appadina the rod will be elongated. Enna axial load dana, so pull panna elongate da agum. So elongate ஆகும்னா இந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ஷன் இருக்காது, மற்ற எல்லா பாயிண்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக elongate ஆகிட்டே இருக்கும். At the starting point there is no deflection. And then du by dx, that is slope. When x is equal to L, நார்மலாக எந்த இடத்துலையுமே ஸ்லோப் ஃபார்ம் ஆகுது, ஏன்னா there is no bending. ஸோ ஸ்லோப் வந்து 0, x is equal to Lங்கிறது ஒரு பவுண்டரி கண்டிஷன். ஸோ இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷனையும் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா, I have to analyze the governing equation. Okay, I have analyzed the governing equation. And step number 2, I have to assume one trial solution. நார்மலாக பாலினாமியல் எடுப்பாங்க இல்லை டிக்னாமெட்ரி எடுப்பாங்க. பாலினாமியல் எடுக்கும்போது உங்களோட கவர்னிங் ஈக்குவேஷனில் எத்தனை ஆர்டர் இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. இதே 4 இருந்துச்சுன்னா பாலினாமியல் ஆர்டர் 4 வரைக்கும் மூவ் பண்ணுவோம். 2 தான் இருக்குது அப்படின்னா we can use up to 2 பவர் x ஸ்கொயர் இருக்க வரைக்கும் பாலினாமியல் ஈக்குவேஷன் அசியூம் பண்ணிக்கலாம். இதே பவர் 4 இருக்குது அப்படின்னா c3x cube plus c4x power 4. We have to assume the trial solution up to order 4. இப்போ நமக்கு ஸ்கொயர் தான் இருக்கிறதுனால இந்த தேவையில்லை, up to x square மட்டும் அசியூம் பண்ணிக்கிட்டேன். Then I can check that with the boundary condition. First boundary condition என்ன அப்படின்னா, when x is equal to 0 my deflection u of x is equal to 0. இதான் என்னோட first condition. So நான் x is equal to 0 substitute பண்ணுறேன், then 0 0, so c0 மட்டும் இருக்கும், c0 is equal to 0. And then second boundary condition என்ன அப்படின்னா, my slope du by dx is equal to 0 at x is equal to L. So du by dx போட்டோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை c1 c0 plus c1x plus c2x square இதை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண அப்படின்னா 0 ஆயிரும். தென் c1 plus 2x c2 இதான் வந்து du by dx. ஸோ இதில் x is equal to Lன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், L by Lன்னு சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எக்ஸுக்கு மட்டும் தான் L வரும். ஸோ லைக் தட் இஸ் ஈக்குவல் டு 0 போட்ட அப்படின்னா c1 plus 2c2L is equal to 0. ஸோ c1 is equal to minus c2L. ஸோ ஒன் கான்ஸ்டன்ட் is equal to in terms of another constant. இன்னொரு கான்ஸ்டன்ட்டுக்கு டேர்ம்ஸாக வந்து நம்ம ஃபைன் பண்ணி வச்சுக்கணும். தென் we can apply the c0 value. c0 என்ன வந்துச்சு 0 வந்தது, c1 என்ன வந்தது அப்படின்னா minus 2c2L வந்தது. ஸோ என்னோட ஈக்குவேஷன் u of x is equal to c0 plus c1x plus c2x square. இதில் வந்து c0 வேல்யூவையும் c1 வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா c0 0, c1க்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா it will be compressed into single constant. இப்போ என்னோட சொல்யூஷன் வந்து ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது, c2. So when it is simplified to one constant, we can say we can go to residual step. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் அசியூம் பண்ண சொல்யூஷனில் 3 கான்ஸ்டன்ட் இருந்தது. ஸோ நான் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணி ஐ ஆம் சிம்பிளிஃபையிங் ஆல் த ஈக்குவேஷன் இன்டு சிங்கிள் கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் நான் ரெசிடுவல் பண்ணுறேன், இந்த என்டையர் ஈக்குவேஷனையுமே நான் ரெசிடுவல்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாக்ட் ஈக்குவேஷனா என்ன, exact equation is equal to ae d square u by dx square plus q is equal to 0. இதான் exact equation. approximate பண்ண அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு கொஞ்சம் எரர் வருமா. so with error I am saying that d square u dx square plus q is equal to error. exact solution 0. எரர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன எரர் ஆறுங்கிறத மீன் பண்ணியிருக்கேன், that is r. so once we can get the r, we have to make the residual to 0. r வந்து 0வா வந்து கொண்டு வரணும். so I can go for point collocation method. r is equal to 0. point collocation மெத்தட்ல போடிங்க அப்படின்னா 4 மெத்தட் இனிஷியலா சொன்னோம்ல, point collocation, subdomain, least square and Galerkin. point collocation method அப்படின்னா r is equal to directly 0. so அந்த மெத்தட் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா நான் r வந்து டைரக்டா 0 ன்னு போடணும். அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன்ல d square u by dx square இருக்கா, எனக்கு u இருக்கு, இந்த u வந்து 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், தென் செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன், 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்த சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா நவ் ஐ எம் சிம்பிளிஃபைங் த பர்டிகுலர் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் அந்த டிஃபரன்ஷியல் கண்டிஷனுக்கு மட்டும் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் c2 தான். ஸோ லெட் மீ டேக் c2 லெஃப்ட் சைட் அண்ட் ரிமைனிங் ஆல் த டேர்ம்ஸ் இன் ரைட் சைட்.
எடுத்து முடிச்சிட்டு ஐ சிம்பிளிஃபைட் த எரர் ஈக்குவேஷன், ரெசிடியல் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் PCM, பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட் படி ரெசிடுவல் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டேன் அப்படின்னா ஐ கேன் கெட் த வேல்யூ ஃபார் C2 கான்ஸ்டன்ட். C2 கான்ஸ்டன்ட்டுக்கு எனக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ இந்த C2 வேல்யூவை தூக்கி நான் எங்கே போகிறேன் அப்படின்னா என்னோட இனிஷியல் சொல்யூஷனில் போட்டேன் அப்படின்னா u of x is equal to minus q0 2ae x square minus 2lx. ஸோ இதான் வந்து என்னோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் எந்த கான்ஸ்டன்ட்டும் இருக்காது. when we put x value, xக்கு ஒரு வேல்யூ xக்கு 2 போட்டிங்க அப்படின்னா we can get an answer, xக்கு 3 போட்டிங்கன்னா we can get the answer when we know the area and young smallest. young smallest value, area value, load valueலாம் தெரியும் அப்படின்னா xக்கு என்ன வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு டிஃப்ளெக்ஷனுக்கு இன்னொரு வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ now I am finding one parameter with the other parameter. xங்கிற parameter தெரிஞ்சது அப்படின்னா deflection uங்கிற parameter எனக்கு கிடைக்கும். that is my solution. So by differentiating the equation of the governing equation I am getting the solution. This solution is the approximate one, not the exact one. So weighted residual பண்ற எல்லா ப்ராப்ளமே வர ஆன்சர் it will be approximate. இதை எப்படி நான் வந்து நான் எக்ஸாக்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக அசியூம் பண்ணீங்கல்ல, இதோட ஆர்டரை இன்க்ரீஸ் பண்ண உங்களோட சொல்யூஷன் இன்னும் எக்ஸாக்ட் சொல்யூஷனுக்கு நியராக போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஆர்டர் 2 தான் எடுத்திருக்கேன், ஆர்டர் 4 எடுக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். இன்னும் 8 எடுத்தேன் இல்லை 10 எடுத்தேன், ஆர்டர் இன்க்ரீஸ் பண்ண ஐ கேன் கெட் தி ஆன்சர் இன் எக்ஸாக்ட் வே. ஸோ தேங்க்யூ. ரிமைனிங் ஒவ்வொரு மெத்தட் நான் சொன்ன 4 மெத்தட்லையும் உள்ள டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸில் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம்.